மக்களே வெல்கம் டு தி ஃபென்டஸ் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குணா படத்தோட ரிவ்யூ. ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் நிறைய கல்ட் கிளாசிக் மூவிஸை ரீரிலீஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு வழக்கம் இருந்துகிட்டே இருக்கு. அந்த வரிசையில் இந்த குணா படத்தை ரீரிலீஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்பட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் ரீசெண்டாக மலையாளத்தில் ரிலீஸ் ஆன மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்ற படம். அந்த படத்தில் குணா படத்தை ரிமைண்ட் பண்ணுற மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த குணா கேவா இருக்கட்டும், அந்த கண்மணி அன்போட காதலன் பாட்டாக இருக்கட்டும், இது எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் குணா படத்தை திருப்பி பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் தோன்றியிருக்கு. இந்த படம் 1991 ரிலீஸ் ஆன ஒரு படம். கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு அப்புறம் மட்டும் அந்த படம் ரிலேட்டடான நிறைய விஷயங்களை ரீயூஸ் பண்றாங்க அப்படின்னும் போது அது எவ்வளவு பெரிய கல்ட் கிளாசிக்கா இருந்துச்சு அப்படின்றது நமக்கு தெரியும். இன்ஃபேக்ட் அதுக்கப்புறம் தமிழ்ல வந்த நிறைய படங்கள்லயுமே அந்த ரெஃபரன்சஸ் அப்படின்றது இருந்துச்சு. அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா காதல் கொண்டேன் படத்தை சொல்லுவேன். நிறைய பேர் சொல்லலாம் காதல் கொண்டேன் கதை வேற அண்ட் குணா கதை வேற அப்படின்ட்டு. பட் ரெண்டுத்துக்குமான அந்த ஹை லெவல் தீம் அப்படின்றது ஒண்ணுதான். ஒரு நரகத்துல இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு ஒரு தேவதை அந்த நரகத்திலிருந்து வெளியே கொண்டு போவா அப்படின்ற மாதிரி ஒரு ஹோப்பா வரா. அவளும் கொண்டு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் போது அந்த தேவதை தன்னை விட்டு போகிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. திருப்பி அந்த தேவதையை இவன் எப்படி தக்க வைக்க ட்ரை பண்றான் அப்படின்றது தான் இந்த ஹை லெவல் தீமே. ஆக்சுவலி குணா படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமல் ஒரு மென்டல் அசைலம்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பாரு. தன்னோட கூட இருக்கிற ஒரு நபர் அபிராமியை பற்றிய ஒரு கதை சொல்லியிருப்பாரு. அதுல இருந்து தன்னோட தேவதை அபிராமி தன்னை அந்த நரகத்துல இருந்து கூட்டிட்டு போக போறது அபிராமி தான் அப்படின்ற மாதிரி குணாவோட ஆள் மனசுல விதைச்சிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். குணாவோட பர்சனல் லைஃபை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ண ஒரு நபராக தான் இருப்பாரு. அவரோட அப்பா சின்ன வயசுலேயே ஓடி போயிருப்பாரு. அவரோட அம்மா ப்ராஸ்டியூட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் அவனை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு மாதிரி செல்ஃபிஷ் ரீசன்ஸ்க்காகவே இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில குணாவை ஒரு கொள்ளை சம்பவத்தில் ஈடுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனகராஜ் அவரை ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போவாரு. ஆக்சுவலி குணாக்கு எல்லா பூட்டுகளையும் திறக்கக்கூடிய ஒரு திறன் இருக்கும். அந்த கோயில்ல தான் இவர் அபிராமியை சந்திக்கிறாரு. சந்திச்சதுக்கு அப்புறம் மட்டும் அந்த அபிராமி பின்னாடியே போறாரு. அண்ட் அந்த அபிராமியோட வாழ முயற்சிக்கிறாரு. ஸோ அந்த முயற்சி எப்படி போகுது அண்ட் கடைசியாக இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை. பொதுவாக இந்த படத்தை நிறைய பேர் ஸ்பிரிச்சுவல் மூவி அப்படின்னே சொல்லுவாங்க. காரணம் கோயில்ல தன்னோட தெய்வத்தை அவர் பார்த்துட்டாரு அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்பிரிச்சுவல் மூவி அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆக்சுவலி குணாவோட பேசிக் கேரக்டர் என்ன அப்படின்னா, மனிதர்கள் மேல அவருக்கு நம்பிக்கை அப்படின்றது அறவே கிடையாது. ஆனா மனிதர் அப்பாற்பட்ட நிறைய கிரியேச்சர்ஸ் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே ரொம்பவே போற்றி பார்க்குற மாதிரியான ஒரு கிரியேச்சரா இருப்பார். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு குருவி சுடப்பட்டா கூட கண்ணீர் விட்டு அழுகக்கூடிய ஒரு நபரா இருப்பாரு. அது மட்டும் இல்லாம தன்னோட தாய் இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த துக்கத்தை மாடு கிட்ட ஷேர் பண்ற மாதிரியான காட்சிகள்லாம் இருக்கும். ஸோ அது மாதிரியான ஒரு எக்ஸ்டர்னல் கிரியேச்சரா, மனிதர் அல்லாத ஒரு தேவதையா ஹீரோயினை பாக்குறாரு அப்படின்ற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கமல்ஸ் இன்ஸ்டிங்க்ட் அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கும். அது இந்த படத்துலயுமே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அதாவது ஹீரோயினை இவர் கட்டி போட்டுட்டு வெளியே நிறைய திங்ஸ்லாம் வாங்கிட்டு திருப்பி வருவாரு. ஹீரோயின் கேட்பாரு, நீ என்ன மனுஷனா இல்ல மிருகமா, என்ன ஒரு விலங்கை கட்டி போடுற மாதிரி கட்டி போட்டிருக்கியே அப்படின்ற மாதிரி கேட்பாரு. என்னையும் தான் இதே மாதிரி மென்டல் ஹாஸ்பிட்டல்ல கட்டி போட்டிருக்காங்க. என்ன மட்டும் இல்ல, நிறைய மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை அப்படிதான் கட்டி போட்டு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லுவாரு. இன்ஃபேக்ட் அந்த டைம்ல அந்த மாதிரியான ஒரு வழக்கம் இருந்துச்சு. இந்த படம் 91ல ரிலீஸ் ஆச்சா. 2001ல ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது ஏர்வாடியில. இதே மாதிரி கட்டி போடப்பட்ட நிறைய பேர் கருகி இறந்து போயிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துல காட்டக்கூடிய அந்த லவ் அப்படின்றது ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ்வா இருக்கும். அதாவது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம ஒருத்தர் மேல ஒருத்தர் வரக்கூடிய ஒரு காதலா காட்டியிருப்பாங்க. அண்ட் அந்த காதல் அப்படின்றது மனிதர்கள் கிட்ட இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே ஆணித்தனமா அடிச்சு சொல்லியிருப்பாங்க. ஒண்ணு அவன் கடவுளா இருக்கணும், இல்லைன்னா ஒரு மேட்மேனா இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துல அந்த குணா கேவ்ஸை யூஸ் பண்ண விதம் வெறும் பாட்டுக்கு அப்படின்றது மட்டும் இல்லாம அந்த குணா கேவ்ஸை ஒரு முக்கியமான சிச்சுவேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது இவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியா இருக்கக்கூடிய மொமெண்ட் அப்படின்றது அந்த கேவ்ல தான் நடந்திருக்கும். அது மட்டும் இல்லாம கடைசியா அந்த கேவ்ல தான் வாழ்றாங்கன்ற மாதிரி முடிச்சிருப்பாங்க. உண்மையிலே நீட்டான ரெஃபரன்ஸ். அதே மாதிரி இந்த படத்துல கண்மணி அன்போட காதலன் பாட்டை தாண்டி எல்லா பாடல்களுமே நீட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அப்பன் என்றும் அம்மா என்றும்னு ஒரு சாங் வரும், உன்னை நான் அறிவேன் அப்படின்ற அந்த சாங் வரும். இது எல்லாமே ரொம்ப நீட்டான ஒரு சாங்ஸா இருக்கும். அண்ட் மேக்கிங் வைஸ்மே ரொம்ப பிரமாதமா எடுத்திருப்பாங்க. அண்ட் கமலோட ஆக்டிங்கை பத்தி சொல்லவே தேவையில்ல, வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. இந்த படத்தோட டியூரேஷன் அப்படின்றது 3 மணி நேரம் போகுது. அண்ட் நடுவுல ஒரு சில போர்ஷன்ஸ் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். இதை தவிர இந்த படத்துல நெகட்டிவ்ஸ்னு சொல்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ரொம்ப தரமான ஒரு படம். ஆனா பெரிய லெவல்ல அந்த டைம் ரீச் ஆகல. பட் இன்னுமே பேசப்படுது அப்படின்றது கண்டிப்பா ஒரு ஆச்சரியத்துக்குரிய ஒரு விஷயம் தான். இது வரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா பாருங்க. ஒருவேளை ஆல்ரெடி பார்த்திருந்தீங்க அப்படின்னாலுமே இந்த மஞ்சுமல் வாய்ஸ்க்கு அப்புறம் மட்டும் உங்களுக்கு நாஸ்டாலஜிக்கா ஃபீல் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ரீரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.